சீதாராமன் சீரியல் டிசம்பர் 5 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா மீரா 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அதுக்குள்ளே மகாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வேணும்னே சுபாஷ் அர்ச்சனா 2 பேரும் சேர்ந்து வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்றுக்கு 2 போட்டு கொடுக்குறாங்க மகா கிட்ட. ஆனால் மகா அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாமல் ரொம்ப கூலாக நடந்த எல்லாத்தையும் விடுங்க, இதுக்கு மேலே என்ன நடக்கணுமோ அதை மட்டும் பார்க்கலாங்கிறாங்க. சீதா மீரா இவங்க 2 பேர்த்தையும் பார்த்ததுமே, என்ன மீரா தனியாவாக வந்திருக்க, சத்யன் வரலையா, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவருக்கு என்ன ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி சூப்பராக இருக்காருங்கிறாங்க மீரா. என்ன என் மேலே ஏதாவது கோவமா அப்படின்னு மகா கேட்கவும், உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க சீதா. என் மேலே கோவப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணதுலேருந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ நான் என் தப்பையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் அந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காது அப்படின்னு மகா சொல்லிவிட்டு உடனே செல்வியை கூப்பிட்றாங்க. இங்கே பாரு செல்வி, மீரா இந்த வீட்டு பொண்ணு, அவளுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து செஞ்சு கொடுத்து நல்லா பார்த்துக்கோ. மீரா நீ நல்லா ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து போயிடுறாங்க. சீதா மீராவும் சேர்ந்து அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. என்ன நடக்குது இங்கேங்கிறாங்க அர்ச்சனா. நம்ம இங்கே அசிங்கப்பட்டு நிற்கிறோமே அதுதான் நடக்குதுங்கிறாங்க சுபாஷ். அதுக்கப்புறம் அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. மீராக்கா ஆச்சரியமாக இருக்குது, புயல் அடிக்கலை, பூகம்பம் வெடிக்கலை, ஆனால் நம்ம நினச்சதை விட கடல் அமைதியாக இருக்கே, என்னாச்சு அப்படின்னு சீதா கேட்கவும், நம்ம நினச்சதை விட அதிபயங்கரமான புயல் அடிக்க போகுதுன்னு அர்த்தங்கிறாங்க மீரா. அப்படியா, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், சின்ன அளவு கூட புயல் அடிக்கலையே, கடல் அவ்வளோ அமைதியாக இருக்கே, உன்னால் உணர முடியலையா சீதா, என்னால் உணர முடியுதுங்கிறாங்க மீரா. இன்னொரு பக்கம் சுபாஷ் அர்ச்சனா அவங்க 3 பொண்ணுங்களும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா மகாச்சித்திக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க இப்படி நடந்துப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்கிறாங்க. சத்யா உங்கள் மகாச்சித்திக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, அதான் இப்படி நடந்துக்கிறாங்கங்கிறாங்க அர்ச்சனா. மகாச்சித்தி வந்து 2 அரை அரைவாங்கன்னு பார்த்தா இப்படி டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்களே, அவங்க பாட்டுக்கு நலம் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பிரியா சொல்லவும், உனக்கே எப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும், நான் தானே அந்த மீரா கிட்ட அரை வாங்கினேன், பத்தாததுக்கு அவங்கள நல்லா கவனிச்சுக்கோன்னு வேற சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்க. மகாச்சித்தி இப்படி போகிறாங்கன்னா சும்மாலாம் இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறாங்க சத்யா. மீராக்கா கண்டிப்பாக ஏதோ காரணம் இருக்குது, இதில் பெரிய சூழ்ச்சியே இருக்குது அப்படின்னு சீதா சொல்லவும், இங்கே பாரு சீதா, இவ்வளோ வருஷத்தில் மகாலட்சுமி ஒரு நாள் கூட என்கிட்ட சிரித்து பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா அப்போ என்ன திட்டமாக இருக்குங்கிறாங்க சீதா. யோசிச்சு பார்த்தா என் பேரில் இருக்கிற 5% ஷேருக்காக கூட இருக்கும், ஆனால் அதுக்கெல்லாம் இப்படி மகாலட்சுமி இறங்கி போக மாட்டாங்களே, அதுவும் மகாலட்சுமிக்கு சிரித்து பேச ஈகோ இடம் கொடுக்காதே அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா மகாலட்சுமி இனிமேல் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்மளே களத்தில் இறங்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மகாலட்சுமி சித்தி அளவுக்கு உங்களால் கிரிமினலாக யோசிக்க முடியாதுமா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சத்யா சொல்லுவோம். அப்போ நான் என்ன முட்டாளாங்கிறாங்க அர்ச்சனா. நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லலை, தப்பாக ஏதாவது பண்ணி சிக்கிக்காதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் மூளை பத்தாதுங்கிறாங்க பிரியா. இன்னொரு பக்கம் சீதா, மீராக்கா உங்களை நல்லா விசாரிச்சது கூட பொறுத்துக்கலாம், ஆனால் சத்யா எப்படி இருக்காருன்னு கேட்டாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் இன்னமும் விஷயம் இருக்குது அப்படின்னு சீதா சொல்ல, கண்டிப்பாக இது ஏதோ டேஞ்சரான பிளானாக தான் இருக்கும், நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கிறாங்க மீரா. ஆமாக்கா எனக்கும் பயமாக தான் இருக்குது, என்ன இருந்தாலும் நான் கும்பிட்ற முத்தாரம்மனை என்னை கைவிட மாட்டா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நானே போய் அந்த மீராவை இழுத்து வச்சு 4 சாத்து சாத்துறேன்னு சொல்லிட்டு அர்ச்சனா ரொம்ப வேகமாக போகிறாங்க. இன்னொரு பக்கம் மீரா சீதா கிட்ட, இங்கே பாரு சீதா 2 டோரையும் நல்லாவே லாக் பண்ணிக்கோ, இந்த சில்வனுக்கு ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்றாத, எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ண, அடுத்த 10 நிமிஷத்தில் நாங்கள் இங்கே இருப்போம், நீ எதுக்கும் பயப்படாத, நானும் சத்யானும் இருக்குங்கிறாங்க மீரா. அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லி எந்திரிக்கும் போது கரெக்டாக அர்ச்சனா வந்துடுறாங்க. மீராவை அறையலான்னு சொல்லி கையை வேகமாக ஓங்க, மீராவும் அதை புரிஞ்சுக்கிட்டு நகர்ந்துடுறாங்க. உடனே அர்ச்சனா சுற்றி போய் அப்படியே பெட்டு மேலே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா எந்திரிக்க முடியாமல் அவஸ்தைப்படுறாங்க. அதை பார்த்து துரை, என்ன அர்ச்சனா மீராவாடிக்க போய் நீ இப்படி விழுந்துட்ட, என்ன எந்திரிக்க முடியலையா, ஆம்புலன்ஸ் வேணா வர சொல்லட்டுமா அப்படின்னு துரை கேட்கவும், எந்திரிச்சு வந்தேன்னா பார்த்துக்கோ அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, எங்கே எந்திரிச்சு வா பார்க்கலாங்கிறாங்க துரை. சரி ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சுபாஷும் அவங்க 3 பொண்ணுங்களும் சேர்ந்து அர்ச்சனாவை எப்படியோ கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ரூமுக்கு. மகா கிட்ட சொல்லியாச்சா அப்படின்னு சுபாஷ் கேட்கவும், சொல்லியாச்சுப்பா, இதோ வந்துட்டுருக்காங்க அப்படின்னு அவங்க பொண்ணுங்க சொல்ல, மகாவும் வந்து நிற்கிறாங்க. என்ன ஆச்சுக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, நான் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன், நீ என்கிட்ட பேசாதேங்கிறாங்க அர்ச்சனா. அதுக்குள்ளே துரை அர்ச்சனாவை கிண்டல் பண்ணவும், முதல்ல இவனை வெளியே போக சொல்லுங்கிறாங்க அர்ச்சனா. சரின்னு மகாவும், அண்ணன் நீ வெளியே கிளம்புன்னு சொல்ல துரை அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுக்கா அப்படின்னு மகா கேட்கவும், நடந்த எல்லா விஷயத்தையும் அர்ச்சனா சொல்கிறாங்க. அதை கேட்டு திரும்பவும் மகா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு மகா, சிரிச்சு சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்காத, வர வர உன் நடவடிக்கையே சரியில்லைங்கிறாங்க சுபாஷ். இங்கே பாருங்க மகா, சும்மா சிரிச்சு சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சுபாஷ் சொல்லவும், இங்கே பாருங்க சுபாஷ், உங்கள் கோவம் எனக்கு புரியுது,
ஆனால் உங்களால் தான் என்னை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு மகா சொல்ல, நீ என்ன நினைக்கிறேன்னு எங்ககிட்ட சொல்லாமல் நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்ட, எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், ஆமா சித்தி, நாங்களும் உங்கள் மேலே கோவமாக தான் இருக்கோம் அப்படின்னு அர்ச்சனாவோட 3 பொண்ணுங்களும் சொல்ல, இங்கே பாருங்கக்கா, ராம் ஐபிஎஸ் ட்ரைனிங் போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நார்த் இந்தியாவுக்கு தான் ட்ரைனிங் போவான். ராம் ட்ரைனிங் போயிட்டா சீதா ஒத்தாளாக நம்மக்கிட்ட சிக்குவா. நம்ம இவ்வளோ நாள் பண்ணது டார்ச்சல் கிடையாது, இதுக்கு மேலே நம்ம பண்ண போகிறது தான் டார்ச்சல். அவள் இங்கே இருக்க முடியாமல் உயிர் பழச்சா போதுன்னு சொல்லிட்டு அவளே வீட்டை விட்டு ஓடிடுவா அப்படின்னு மகா சொல்லவும், அப்போது நீ எதுக்காக மீராவை கொஞ்சிற அப்படின்னு கேட்க, ஒருவேளை நான் இந்த மாதிரியெல்லாம் பேசலைன்னா மீரா இங்கே நடக்கிற விஷயத்தையெல்லாம் ராமக்கிட்ட சொல்லிடுவா, அப்படி சொல்லாமல் இருக்கணும்னு தான் நான் இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு மகா சொல்ல, அப்போ ஓகே சித்தி, ஆனால் சீதாவும் சொல்லிடுவாள்ல அப்படின்னு சத்யா கேட்க, குட் கொஸ்டின். ஆனால் சீதா இங்கே நடக்கிற விஷயத்த ராம்கிட்ட சொல்ல மாட்டா. ஏன்னா ராமை விட ராம் ஐபிஎஸ் ஆகணுங்கிறது சீதாவோட கனவு, அதனால் அவள் கண்டிப்பாக சொல்ல மாட்டா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. நைஸ் சித்தி, கண்டிப்பாக அந்த தையல்காரி நடந்ததையும் சொல்ல மாட்டா, நடக்க போகிறதையும் சொல்ல மாட்டா அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்க. ஷேர் அப்படின்னு அர்ச்சனா சுபாஷ் கிட்ட சொல்ல, மகா நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு சுபாஷ் கேட்கவும், நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் தான் நான் தப்பாக எடுத்துக்குவேன், சொல்லுங்கங்கிறாங்க மகா. இல்லை, ராம் வேற ஐபிஎஸ் ட்ரைனிங் போயிடுவான், அப்போ ராம் எப்படி இருந்தாலும் நம்ம கம்பெனிக்கு வந்து எல்லாத்துலேயும் சைன் பண்ணவும் முடியாது, அதனால் அந்த 25% ஷேரை அர்ச்சனா பேரில் மாற்றிடலாமே அப்படின்னு சுபாஷ் கேட்க, நீங்கள் ஷேரை அர்ச்சனாக்கா பேரில் எழுதுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் நான் ராம் ஷேரை உங்கள் பேரில் மாற்றுறதுனால ஒருவேளை நம்ம ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் சீதாவோட ஃபேமிலிக்கோ இல்லை அவங்க பரம்பரைக்கோ போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராம் சேது 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஐயா, உங்கள் உடம்பெல்லாம் பழையபடி குணமாயிடுச்சா அப்படின்னு செக்யூரிட்டி கேட்க, முதல்ல தள்ளு, நான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது இறங்கி வந்து நிற்கிறாங்க. சேதுவை ஃபுல்லாக பார்த்ததுமே செக்யூரிட்டி, சரியாயிட்டீங்களான்னு பார்த்தேங்கிறாங்க. நான் சரியாயிட்டேனா இல்லையா அப்படின்னு ஒண்டி பார்த்துடலாமா அப்படின்னு சேது கேட்கவும், ஐயா வேண்டாம் ஐயா, அந்த டெஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் ஏன் இந்த வேலைக்கு வரேன், அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. என்ன ராம், நீ ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் செலக்ட் ஆன விஷயத்தில் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறியா அப்படின்னு சேது கேட்கவும், இல்லை நேரில் சொன்னால் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சி இன்னும் சொல்லலைப்பாங்கிறாங்க ராம். சரிவா முதல்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அதுக்குள்ளே மகா, அர்ச்சனா, சுபாஷ் அவங்க 3 பொண்ணுங்கன்னு எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. இப்போ உங்கள் உடம்பெல்லாம் எப்படி இருக்குது சேது அப்படின்னு மகா கேட்கவும், முன்ன விட நல்லாவே இருக்கேன், முதல்ல இருந்த தெம்பை விட இப்போ இன்னும் தெம்பாக இருக்குது அப்படின்னு சேது சொல்லவும், கரெக்டாக சீதா ஆர்த்தியோடு வந்துடுறாங்க. வா சீதா வா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், கொண்டா அதை முதல்ல அப்படின்னு அர்ச்சனா வாங்கிட்டு ராமுக்கு மட்டும் ஆர்த்தி எடுக்கிறாங்க. யாருமே எதுவுமே புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. உடனே சுபாஷ், ராம் தானே ட்ரீட்மெண்ட் எடுக்க உதவியாக இருந்தான், அதனால் ராம்க்கு எடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க, அக்கா கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படின்னு மகா சொல்லவும், ரொம்ப ஓவராக இருக்கா மகா, சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சேதுவோடு சேர்ந்து நில்லு, 2 பேத்துக்கும் ஆர்த்தி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா 2 பேத்துக்கும் சேர்த்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. செல்வி ஜூஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு மகா சொல்லவும், ராம்க்கு கொஞ்சம் ஐஸ் எக்ஸ்ட்ராவாக போட்டு எடுத்துகிட்டு வாங்குறாங்க அர்ச்சனா. இவங்களே ஓவராக நடிச்சு காட்டி கொடுத்துருவாங்க போல இருக்கே அப்படின்னு மகா யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சத்யா பிரியா அஞ்சலி கிட்ட கண்ணை காட்டவும் அவங்க உடனே ஓடி போய் கேக் எடுத்துகிட்டு வராங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சீதாவை தவிர மீதி இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. சரின்னு ராமும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எப்படி சித்தி, உங்களுக்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ராம் கேட்க, எங்களுக்கு தெரியும் ராம், எனக்கு தெரியாமல் இந்த வீட்டுக்கு ஒரு நல்லது நடந்துருமா என்ன அப்படின்னு மகா சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியாமல் இந்த வீட்டுக்கு எந்த கெட்டதும் நடக்காதுன்னு யோசிக்கிறாங்க சீதா. என்ன இவங்க கிட்டேலாம் பில்டப் கொஞ்சம் ஓவராக இருக்கே, என்னமோ இருக்குது அப்படின்னு சீதா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி ராம் கேக்கை கட் பண்ண அப்படின்னு சொல்ல ராமும் கேக்கை கட் பண்ணுறாங்க. கேக் எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறதுன்னு அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.